அனைவருக்கும் வணக்கம். டிஇடி டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இந்த தேர்வு வெகு விரைவில் வர உள்ளது. இந்த தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் கால்ஃபர் வந்த பிறகு படிக்கணுன்றதில்லை, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கால்ஃபர் வந்தால் ஒரு 2 மாதம் 3 மாதம் 1.5 மாதம் டைம் கொடுத்து இமீடியட்டாக எக்ஸாம் வைப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் படிக்கிறது அப்படின்றத விட இப்போ இருந்து படித்தோம் அப்படின்னா அப்போ வர்றப்போ ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த தேர்வில் ஈஸியாக வெற்றி பெறலாம். ஏன்னா டெட்டு பொறுத்த வரைக்கும் 2013க்கு பிறகு 12க்கு பிறகு 2013லேருந்து நீங்கள் ஒரு 11 வருஷமாக போஸ்டிங் போடாதனால நான் டெட் படித்தவங்க, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 படித்தவங்க நிறைய பேர் டெட் தேர்வு மேலே ஒரு ஆர்வம் இல்லாத இருந்தீங்க. பட் இப்போ நியமன தேர்வு கொண்டாண்டதுனால இது பாஸ் பண்ணால் தான் அடுத்து ஒரு போஸ்டிங் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதனால் டீச்சர்ஸ் ஆக வேண்டும் என்ற விருப்பமுள்ள மாணவர்கள், வெறித்தனமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்து வாங்கணுன்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் இப்போ இருந்தால் நீங்கள் படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்ச்சு, ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச்சு, இது எல்லாமே இருக்குது. நீங்களாக படிக்கிறப்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த தேர்வு போய் எழுதுகிறப்ப உங்களை அறியாத மிஸ்டேக் நிறையா வரும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தெரியாத திரும்ப நீங்கள் ஒரு டெஸ்ட்னா அனுப்பின பிறகு ஆன்சர் கீ அனுப்புவேன், எவ்வளோ மார்க் வருதுன்னு எடுத்து அனுப்புங்க. திரும்ப அந்த டெஸ்ட்டை எழுதி இந்த ஆன்சரை வச்சு செக் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் தரவு பண்ணி சென்டம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகினீங்கன்னா அந்த தேர்வு போய் எழுதுகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய படிச்சிருப்பீங்க, அங்கே போய் எழுதுகிறப்போ தான் ஃபஸ்ட் டைமுக்கு அந்த டெஸ்ட் பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், உங்களை அறியாமல் மிஸ்டேக் ஆகிரும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணுன்னா டெஸ்ட் பேட்ச் வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுனாலும் ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் தரோம், வித் டெஸ்ட் தரோம். அதே மாதிரி டைரக்ட் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆகஸ்ட் 5லேருந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸ் வேணுன்றவங்களும் ஜாயின் பண்ணலாம். டைரக்ட் கிளாஸும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுலேயுமே பேட்ச் குறைஞ்சது ஒரு டெட்டுக்கு ஒரு 10 பேட்சுக்கு மேலே நம்ம இன்ஸ்டியூட்டில் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், மாடல் டெஸ்ட், இந்த மாதிரி இப்போ எப்போ வேணாலும் நீங்கள் அட்மிஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபீஸ் கட்டிவிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. நம்ம இதுக்கு ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்றது பிரயோஜனமான செலவாக இருக்கும். நிறைய பேர் இதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பிஎட் படித்து இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணுன்னா அதுக்கு சரியான ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக எல்லா விதமான இந்த எக்ஸாம்ஸ் ஓரியன்டான நாலேஜ் உள்ள பர்சன்ஸுடைய இது கிடைக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் வந்துடுவீங்க. அது யூனிக் அகாடமி மூலமாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் அதுக்கான இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் இந்த வருஷம் இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ 1998 முதல் யூனிக் அகாடமி இயங்கி வருகிறது. 2001 முதல் டிஆர்பிக்கான பயிற்சி நம்ம வழங்கிட்டு இருக்கோம். 2001 to 2007 வரைக்கும் யூஜி பிஜின்னு இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெட் 2011 வந்தது. இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா யூஜி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அந்த யூஜி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நாங்கள் 2001 2007 கிளாஸ் எடுத்து என்கிட்ட படித்தவங்க மட்டும் அந்த பேச்சில் படித்தவங்கள 6000 பேர் ஹெச்எம் இருக்காங்க, ஹெச்எம் இருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு பிறகு படித்தவங்களாம் சேர்த்துனா ஒரு 12,000 பேர் என்கிட்ட தமிழ்நாடு முழுவதும் இங்கே படித்து டீச்சராக இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒரு டீச்சர் ஆகணுன்ற கனவு உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா யூனிக் அகாடமி தொடர்பு கொண்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். டைரக்ட் கிளாஸ் இருக்குது. எல்லோருக்கும் தகுந்த மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அது நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி சரியான ஒரு கைடன்ஸோடு படிக்கிறப்ப ஈஸியாக வரலாம். உங்களுக்கே எல்லாம் படித்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அங்கே தேர்வு எழுதுகிறப்போ போய் நம்ம அறியாத நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதுக்கு நிறைய மாடல் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் ஆகணும். அந்த மாதிரி வரப்போ அங்கே போய் எழுதுகிறப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றுவீங்க. அதனால் டெட்டு தேர்வு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்ஃபர் இப்போ அதிகபட்சம் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே வர மாதிரி ஒரு தகவல் இருக்குது. பட் ப்ராப்பரான ஒன்றும் தகவல் வரல. பட் அது வரணும், எப்போ வரும்னு எதிர்பார்க்காம நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. பட் இந்த 2024 டிசம்பருக்குள்ளே கால்ஃபர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எவ்ரி இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டெட் தேர்வு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் அனுப்புகிறாங்க. அது பண்ணலாம், திருப்பி இவங்க ரிட்டர்ன் அனுப்ப வேண்டியது வந்துடும். அதனால் கண்டிப்பாக அந்த டைம் பண்ணியே தீருவாங்க. ஏன்னா நியமன தேர்வுலாம் வச்சுட்டதுனால பேப்பர் 2 வச்சுட்டாங்க, பேப்பர் 1 வச்சுட்டாங்க. பேப்பர் 2வோட எக்ஸாம் இந்த மந்த் 21 நடந்தது. இது முடிஞ்ச உடனே அடுத்தது இதுக்கான தகவல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்.
பட் என்ன இந்த பேப்பர் 2 எழுதி வெற்றி பெற்றவங்களுக்கு இப்போ வந்து ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிட்டு கவுன்சிலிங் கூட போகிறாங்க. ஸோ அது கூப்பிட்ட பிறகு அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீண்ட நாள் நமக்கு ஆகும்னு நினைக்க வேண்டாம், படிக்க ஆரம்பிங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஒரு இதில் வெற்றி பெற வரைக்கும் உங்களுடைய முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தொடர்ந்து வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோல்வியே வெற்றி அறிகுறி. நிறைய டைம் எழுதி கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுற வேணாம், அதுக்கான முயற்சி எடுங்க. நான் நியரஸ்ட்டு வந்துட்டேன், 1 மார்க் போயிடுச்சு 2 மார்க் போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு மேலே படிக்கிறத வேணான்னு விட்டுருவாங்க. அப்புறமேட்டுக்கு ஐயோ இன்னும் கொஞ்சம் நான் படிச்சிருந்தா வந்திருக்கலாமே, உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களாம் மேலே வந்திருப்பாங்க, அதை பார்த்து உங்களுக்கு கவலையாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே சோர்ந்து போகாத, நம்ம வெற்றியடை வரை தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி நிர்வாக இயக்குனர் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.